பொட்டல் காட்டுல தெருநாய் விட கேவலமா உங்ககிட்ட படுத்து கிடந்ததே ஒரு மிருகம். அதுகிட்ட உனக்கு பிடிச்சமான விஷயத்த, உனக்கு விளக்கு பிடிச்ச டார்ச் விளக்கு பிடிச்ச உன் பிடிச்ச உன்னை பொத்தி பாதுகாப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டு போறான். நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். இதுக்கும் மேல நீங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி என்னத்த, புருஷனுக்கு தொழில் கள்ள கடத்தல், பொண்டாட்டிக்கு கள்ள காதலா? நீங்க பண்ற கர்மத்துக்கு காதல்ங்கிற வார்த்தை எவடி கூட சேர்த்தது? காதல் என்ன தெரியுமாடி உனக்கு? தெரியுமாடி? உலகமே எதிர்த்தாலும் தான் உயிரை பொக்கிக்கிட்டு காதல வாழ வைப்பாங்க உண்மையான காதலர்கள். ஆனா நீங்க சொல்றதுக்கு நான் கூசுதுடி. ஐயோ, கள்ள காதலாடி பண்றீங்க. உங்க உறவுக்கு எவன் குறுக்க வந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும், கட்டின புருஷனா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், தாத்தாவா இருந்தாலும், பாட்டியா இருந்தாலும், பேரனா இருந்தாலும், பேச்சியா இருந்தாலும், பச்சை குழந்தையா இருக்கட்டும், தொப்புள் கொடி எடுத்த பச்சை குழந்தையா இருக்கட்டும், அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அது மேலேயே படுக்கிறீங்களேடி. ஏடி, நீங்க படுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வேணா பாடு கட்டுவீங்களா? கட்டுவீங்களா? இதே தப்பதான் பிக்னிக் போன இடத்துல ஆஷா பண்ணா. சந்தோஷ சின்சியரா லவ் பண்றதா என்கிட்ட சொன்னா. ஆனா சந்தோஷ் கண்ணு முன்னால மட்டும் இல்ல, ஏன் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தனோட போன்ல கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருந்தா. அந்த நிமிஷமே தீர்மானிச்சேன், அவ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன்னு. பாவம் கெஞ்சினா, கதர்னா. அன்னைக்கு அழுதுகிட்டே மண்ணுக்குள்ள பணமா போன ஆஷா இன்னைக்கு எலும்பு கூட வெளியே வந்து சிரிப்பா சிரிக்கிறாடா. என்ன பண்றது, அவ செஞ்ச பாவம் அப்படி. ஐயோ, அதே பாவத்தை தான் ஓ சாந்தியும் பண்ணா. ஒன்னு சின்சியரா லவ் பண்ணிட்டு சந்தன பாண்டியனோட பணத்துக்கு கை மாறிட்டா அப்படின்னு நீதானே என்கிட்ட சொன்ன. சொல்லி அழுத, கதர்ன. இன்னும் சொல்ல போனா அவ சமாதிக்கு அஸ்திவாரம் போட்டதே நீதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, அன்னைக்கு பிக்னிக் போன இடத்திலேயே அவ உயிரை போக்கிருக்கணும். எப்படியோ மிஸ் ஆயிட்டா. அதுக்காக நான் சும்மா இருக்கல, காத்துக்கிட்டு இருந்த. என்னைக்காவது ஒரு நாள் அவ மாட்டுவான்னு காத்துக்கிட்டு இருந்த. பல நாளா சிக்காத அந்த பத்தினி தெய்வம் ஒரு நாள் சிக்குனடா. சாந்தி உன்னை ஏமாத்திட்டாளேங்கிற வேதனையில தான் அவ ஆத்மாவுக்கு நான் சாந்தி கொடுத்தேன். அது புரியாத நீ அவளை கொன்னவனை கொலை செய்ய போறேன்னு என் வீட்டுக்கு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு வந்த. ஏய், உன்ன மாதிரி முட்டாள உயிரோட விட்டா என் லட்சியத்துக்கே இடைஞ்சலா இருக்குமே தான் ஒன்ன அடிச்சு போட்ட. நீ சாகல,
பரவாயில்ல. இருந்தாலும் உன்னை கொல்றதுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்த பத்தியா, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும்டா. மாப்பிள, இங்கேயே இரு. 10 நிமிஷத்துல ஒரு புளியை வெட்டிட்டு வந்துடுற. நல்ல புளியை செத்து என்ன? இப்படிதானே என் சாந்தி துடிச்சிருப்பா, இப்படிதானே நம்ம ஆசா துடிச்சிருப்பா. டேய், உன்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் இப்படித்தானே துடிச்சிருக்கோம். டேய், எவ்வளவு ஒருத்தி தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரு பாவம் அறியாதவங்களை அழிச்சிட்டியடா பாவி. பாதி வரைக்கும் வரவ தாய், பாதிக்கு மேல வரவ பொண்டாட்டி. ஆனா வாழ்க்கை முழுக்க வர்றவ நட்பை மட்டும் நட்டா. அந்த நட்பையே நாசம் பண்ணிட்டிய. எவன்டா உன்னை வழி நடத்துற கடவுள்? மனோஜ், வேண்டாம் மனோஜ், வேண்டாம். அவரை நீ பார்க்க வேண்டாம், பிளீஸ் விடு. சொர்க்கத்துல உன்னை வழி நடத்த ஒரு ஆள் வேண்டாமா? அவனை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். மனோஜ், வேண்டாம் மனோஜ், அவர் வேற யாரும் இல்ல. நம்ம போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சுப்பா. போலீஸ் கையாலையோ இல்ல புரிஞ்சுக்காதவங்க கையாலையோ எனக்கு சாவு வரல. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட என் நண்பனே எனக்கு தீர்ப்பு எழுதிட்டான். என்னால முடியலப்பா. அப்பா, அப்பா
என்னால முடியலப்பா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. என்ன கூப்பிட்டுக்கங்கப்பா உங்க கூட. ஜவஹர், அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஜவஹர், வா. வரேன்ப்பா. அப்பா குள் வீரலை வைத்தாய், உன்னை நீயே தீட்டு கொன்றாய். பாவ செயலை செய்ய சொன்ன பாவியாரோ, பாவ செயலை செய்ய சொன்ன பாவியாரோ.